ஜெண்டர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இல்ல மேல் டு ஃபீமேல் ஆர் ஃபீமேல் டு மேல், அதுக்கே இங்க ரொம்ப கடினமான புரிதல் தேவைப்படுது. கண்டிப்பா ஓகே. அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க ஜெண்டரே மாறுது. ஆமா. அப்போ செக்சுவாலிட்டி மாறத்த பத்தின புரிதல் பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ம், ம், ம். ஹெட்ரோசெக்சுவாலிட்டி ஒரு ஆணுக்கு பெண் மேல மட்டும் தான் ஈர்ப்பு ஈர்ப்பு இருக்கணும். இருக்கும். பெண்ணுக்கு ஆண் மேல மட்டும் தான் ஈர்ப்பு இருக்கணும். அவங்க தே ஆர் கால்ட் ஹெட்ரோசெக்சுவல். ஹெட்ரோசெக்சுவாலிட்டி. ஆனா ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல செக்சுவல் அட்ராக்ஷன் இருக்கு. ஒரு ம். பெண்ணுக்கு இன்னொரு பெண் மேல செக்சுவல் அட்ராக்ஷன் இருக்குன்றத யாரும் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதை என்ன நினைக்கிறாங்கன்னா விருப்பத் தேர்வுன்னு நினைக்கிறாங்க. ஓகே. அது சாய்ஸ் நினைக்கிறாங்க. அது சாய்ஸ் இல்ல. இல்ல. அது தேர் ஃபீலிங்ஸ். இன்னர் ஃபீலிங்ஸ். அதை யாரும் புரிஞ்சுக்கிட்டு இல்ல. இதெல்லாம் சொல்லி தான் 2018 ம், ம். ஆம், செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அப்படி ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்தது. ஓகே. என்னெல்லாம் சொன்னாங்க? இயற்கைக்கு மாறானது நாங்க. அதையும் நாங்க சொன்னோம் எங்களுடைய வாதத்தின் போது. இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொன்னாக்கா சிசேரியன் கூட தானே இயற்கைக்கு மாறானது. காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறது HIV STIயை தடுக்கும், குழந்தை பிறப்ப தடுக்கும்னாலும் அது இயற்கைக்கு மாறானது தான். டெஸ்ட் டியூப் பேபி இயற்கைக்கு மாறானது. அதெல்லாம் எப்படி இந்த சமூகம் ஏத்துக்குச்சு? அப்போ அவங்களுக்கு தேவையானது நடக்கும்பொழுது அந்த தொழில்நுட்பத்தை, அந்த இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்த ஏத்துக்கிறாங்க. எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங், ஒரு கே சொல்றேன், எனக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங் இன்னொரு ஆணோட கூட தான் அப்படின்னாக்கா அதை ஏத்துக்க தயங்குறாங்க. சரி, இது பழமையானது இல்ல, புதுமையானது அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதை பத்திலாம் பேச்சு. ஆமா. காமசூத்ராலையும் சரி, சிற்பங்கள்லயும் சரி, நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா பழங்கால சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு ஏன் வாசையானார் எழுதினார் தெரியுமா இந்த உலகத்துக்கே ம், ம். காமசூத்ரா. அந்த காமசூத்ராலையும் இது ரொம்ப அழகா ஆணான் உறவை பத்தியும் பெண் பெண் உறவை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அப்ப 1000 வருடத்துக்கு முந்தைய ஒரு நூல்ல வாசையானார் அது எழுதியிருக்காருனாக்கா கற்பனையாவா அதை எழுதியிருப்பாரு? அது நடந்திருக்கு அப்படின்றதுனால தான் அதை எழுதியிருக்காரு இல்ல. சோ அது பழமையானது. சரி, இது இறக்குமதி செய்யப்பட்டது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. சரி, வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்டதாவே கருதினாலும் பீஸா, பர்கர், ஜீன்ஸ், டிஷர்ட், போட்டுட்டு இருக்க பெல்ட், இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அதையெல்லாம் நாம ஏத்துக்கிறோம். ஏன்னா அது ஆப்டா இருக்கு, நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனா இது நம்மளுக்கு பிடிக்கல. முதலாவது இது வெளிநாட்டு ஒரு உணர்வு எப்படி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய முடியும்?